ஹாய் கேஎஸ் வியூவர்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ரேஷன் பச்சரிசியை வச்சு வீட்டில் எப்படி வெஜிடபிள் பிரிஞ்சி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். நம்ம அந்த குண்டால் நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். நெய் மெல்ட் ஆகி வந்ததும் அதில் 2 பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஸ்டார் பூ, ஏலக்காய், லவங்கம் எல்லா மசாலாவையும் சேர்த்து வதக்கிடலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கணும் வியூவர்ஸ். ஸோ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரதுக்காக அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் வியூவர்ஸ், நம்மளோட வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய ராஸ்மெல் இது கூடவே நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினாவை சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். இந்த மாதிரி நம்ம முன்னாடியே புதினாவை சேர்த்து வதக்கும் போது அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் வியூவர்ஸ். பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ நம்மளுடைய புதினா வெங்காயம் எல்லாமே சூப்பராகவே வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் சேர்க்கணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் 4, நாங்கள் ஒரு குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் வியூவர்ஸ். அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறோம். அப்புறம் உருளைக்கிழங்கு, கேரட் இது எல்லாத்தையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்மளுடைய கேரட் உருளைக்கிழங்குலாம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கணும் வியூவர்ஸ். அது வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம காயெல்லாம் வெந்து வந்துருச்சு வியூவர்ஸ். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். அப்போ தான் நம்ம ரைஸ் ரொம்பவே சாஃப்டாக வரும். காயும் சீக்கிரமாக நல்லா வெந்து வந்துடும். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வியூவர்ஸ். பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ நம்மளுடைய கேரட் எல்லாமே சூப்பராகவே வெந்து வந்துருச்சு நல்லா. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி 2 தக்காளியை இது கூடவே சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இதில் நம்ம இப்போ லெமன் சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். லெமன் ஜூஸ் ஒரு லெமனுடைய ஜூஸை இதில் சேர்த்துக்கோங்க, விதையை எடுத்துட்டு. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் வியூவர்ஸ். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெரமிளகாய் தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். இப்போ நம்மளுடைய மசாலா எல்லாம் நம்ம வெஜிடபிள்ஸ் கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கோங்க. நாங்கள் வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலாலேருந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறோம் வியூவர்ஸ். இப்போ நம்மளுடைய மசாலாவும் நம்மளோட காயும் நல்லா சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்த சென்னா மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். சென்னா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் தண்ணி சேர்க்கணும் வியூவர்ஸ். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணின்னு கணக்கெடுத்து நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க வியூவர்ஸ். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். நம்ம தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். பத்தலைன்னா நாங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம தண்ணி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வியூவர்ஸ். பாருங்கள், இப்போ தண்ணி ரொம்பவே சூப்பராக கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க ரேஷன் பச்சரிசியை இதில் சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் வியூவர்ஸ். இப்போ இதை நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் தண்ணிலாம் நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம மெல்ட் பண்ணி வச்ச கீயை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வியூவர்ஸ். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் வியூவர்ஸ், தண்ணியில் நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கோம் வியூவர்ஸ். ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு இதை டம் போடணும் வியூவர்ஸ். இப்போ பாருங்கள், நம்மளுடைய ரைஸில் இருக்க தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிருச்சு. இப்போ நம்ம டம் போடலாம். அடியில் ஒரு கனமான தோசைக்கல்லை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளுடைய பாத்திரத்தை வச்சுக்கலாம் வியூவர்ஸ். இதுக்கு மேலே வெயிட்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் வியூவர்ஸ். 10 மினிட்ஸில் நம்மளுடைய வெஜிடபிள் பிரிஞ்சி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.